மிஸ்டர் காசிப்ல நம்ம அடுத்ததா யாரோட காசிப் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான். தமிழ் சினிமாவோட உச்சபட்ச ஒரு மியூசிக் கம்போசர் தான் ஏஆர் ரகுமான். ஸோ இளையராஜாக்கு அப்புறமா வந்து இவர் தான்ப்பா, அதாவது இளையராஜாக்கு முன் இளையராஜாக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம காலத்தை பிரிக்கிறோம் மியூசிக்ல அப்படின்னா இவர் தான்ப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டான ஆல்பம்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ அவரோட வந்து ஆல்பம்லாம் நம்ம எடுத்து பார்க்கறோம்னா A to Z எல்லாமே இருக்கும். என்ன வெரைட்டி வேணும், என்ன சோகம் வேணும், என்ன ஹாப்பினஸ் வேணும், என்ன லவ் வேணும், எல்லாமே அவர்கிட்ட வந்து இருக்கு. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட மாமேதையா இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமானோட வாழ்க்கையை தழுவி ஒரு படத்தை உருவாக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் வந்து களத்தில் வந்து இறங்கிருக்கிறாங்களாம். வலை போட்டு வந்து நம்ம ஏஆர் ரகுமானை வந்து வலையில வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வலை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏஆர் ரகுமான் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன வேணா வலை போடு, என்ன வேணா துண்டில் போடு, நான் சிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா சாரோட வாழ்க்கையை வந்து எடுக்கிறீங்களே, அந்த படத்தை முடிஞ்சா எடுத்து முடிச்சுட்டு வாங்க, அப்புறமா நம்மள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நக்கலா கேலி கிண்டலாம் வந்து சொல்லிட்டாரா நம்ம ஏஆர் ரகுமான். எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்களா, ஆஹா இவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு, இளையராஜாவோட லைஃபே வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றாரா, ஃபர்ஸ்ட் அது ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க, காமெடியாம மாத்தி விட்டுற போறீங்க அப்படின்ற ஒரு தாட்ல சொல்றாரா அப்படின்றது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்களாம். அந்த படத்தோட டைரக்டர் யாரு தெரியுமா? மணிரத்னம் சார்ன்றாங்க, சில பேர் அட்லின்றாங்க, சில பேர் வெற்றிமாறன் சொல்றாங்க. யாரா இருக்கோ ஒட்டு பத்தில யாரா இருந்தாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் இளையராஜா சார் முடிச்சுட்டு வாங்க, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க?